என் தங்கப்பிள்ளையே, மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நீ செய்த தவறு ஒன்று இன்று உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நமக்கு சந்தோஷம் என்பதே எப்பொழுதுதான் வருகின்றது. அந்த எப்பொழுதோ வருகின்ற அந்த நேரத்தில் கூட உன்னுடைய சந்தோஷத்தில் நீ என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்து விடுகின்றாய். என் குழந்தை, அம்மா சொல்லும் பொழுது உனக்கு சிறிது குழப்பமாகத்தான் இருக்கும். ஆனால் நான் சொல்லி முடிக்கும் பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் தாயானவள் எதை பற்றி சொல்ல வந்தாள் என்று. என் தங்கமே, எப்பொழுதுமே இன்னொருவருக்கு வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய இடத்தில் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய சூழ்நிலையோ நாளுக்கு நாள் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இன்று காலை மிகப்பெரிய பணக்காரன் போல ஒரு எண்ணம் உன் மனதிற்குள் இருக்கும். ஏனென்றால் உன் கையில் நிறைய பணம் இருந்திருக்கும். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவை எல்லாம் செலவான பிறகு எதுவுமே இல்லாத நீ பிச்சைக்காரன் போல உன்னை நீ நினைத்து கொள்வாய். அந்த இடத்திற்கு உன்னுடைய மனது உன்னை தள்ளிவிடும். இருக்கின்ற பணம் கையில் நிலைத்து நிற்கவில்லை, உடனடியாக அது செலவாகி விடுகின்றது. இதுவே நேரத்திற்கு நேரம் உன்னுடைய சூழ்நிலையை எப்படி மாற்றுகின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் உனக்கு நடக்கின்றது. அது ஒவ்வொரு விதமான அனுபவங்களை உனக்கு கொடுக்கின்றது. இப்படி நாளுக்கு நாள் என் பிள்ளை நீ படுகின்ற வேதனைகளும் சோதனைகளும் நிச்சயமாக உனக்கு அதிகமான மனம் கஷ்டங்களை கொடுக்கின்றது. நீயோ உனக்கே கிடைக்கின்ற ஒரு சிறு சந்தோஷத்தை கூட முழுமையாக அனுபவிக்காமல் அந்த நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இதில் ஏதேனும் நன்மைகள் செய்ய முடியுமா என்றுதான் நினைக்கின்றாய். உன்னுடைய சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றாய். என் தங்கமே, மற்றவர்கள் எல்லாம் தனக்கு சந்தோஷம் கிடைத்து விட்டால் அதை மற்றவர்களிடத்தில் சொல்லவே கூடாது என்று நினைக்கின்ற எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் நீயோ எந்த சூழ்நிலையானாலும் நமக்கு சந்தோஷம் வந்தால் அதை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் உண்மை முகம் இதுதான். என்னவென்றால் என் தங்கமே, அடுத்தவனின் சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படுகின்ற அந்த குணம்தான். ஐயோ, அவன் வந்து விட்டானா, வாழ்க்கையில் முன்னேறி விட்டானா என்று ஆச்சரியப்படுவதற்குத்தான் இருக்கின்றார்களே தவிர, நல்ல வேளை இவர் படுகின்ற கஷ்டத்திற்கு வாழ்க்கையில் இப்பொழுதாவது முன்னேற்றத்திற்கு வந்தார்களே என்று நினைத்து உன்னை பார்த்து மன நிம்மதி அடைவதற்கென்று யாரும் இல்லை. உன்னை சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களின் எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீயோ தேவையில்லாமல் அவர்களுக்கு வாக்கினை கொடுத்து விடுகின்றாய். நீ கொடுக்கின்ற வாக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது? என்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் உனக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன் என்கின்றாய். உன்னிடத்தில் அதிக பண வசதி இருக்கும் பொழுது இல்லது உன்னுடைய மனதில் அதிக சந்தோஷம் இருக்கும் பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகின்றாய். நான் உனக்கு இதை செய்கின்றேன், அதை செய்கின்றேன் என்று. அதன் பிறகு ஒரு சில நாட்களிலேயே கஷ்டம் வந்து உன்னை தொற்றிக் கொள்கின்றது. சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அதற்காக அதன் பிறகு நீ கஷ்டப்படுகின்றாய். தேவையில்லாத கடன் படுகின்றாய். தேவையில்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் கூனி குறுகி நிற்கின்றாய். இப்பேற்பட்ட சூழ்நிலையை உருவாக்கியது யார்? நீதானே. உன்னுடைய சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது நீ கொடுத்த அந்த வாக்குறுதி இன்று உனக்கு எத்தனை பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று பார்த்தாயா?
என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒரு நிமிடம் நீ தூசி தட்டிப்பார். அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை. ஆனால் உன்னுடைய இயல்புக்கு மீறி அதை நீ செய்யக்கூடாது. இவ்வளவுதான் உன்னால் இயலும். அதற்கு மேல் செய்ய வேண்டும் என்றால் கடன்தான் பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது நீ அது பட்டு அந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நாட்கள் உனக்கு பலவிதமான சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் நீ நினைத்து கொண்டிருப்பது ஒன்றே ஒன்றுதான். நம்மிடத்தில் போதுமான அளவு வசதிகள் இருந்திருந்தால் யாருமே நம்மை இப்படி ஒரு கேள்வி கேட்கவோ அல்லது நம்மை எதிர்த்து தேவையில்லாத விஷயங்களை பேசவோ செய்திருக்க மாட்டார்கள் என்று. என் தங்கமே, பணம் முக்கியம் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. அது கிடைக்கும் பொழுது அதை நீ சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் கஷ்டங்களை மட்டுமே தூக்கி சுமந்து கொண்டிருக்க முடியாதல்லவா? என் தங்கமே, நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் அவசரத்திலும் சரி, சந்தோஷத்திலும் சரி, ஒரு நாளும் யாருக்கும் எந்த ஒரு வாக்கினையும் நீ கொடுக்கக்கூடாது. வாக்குறுதிகளை கொடுத்து விட்ட பிறகு அதனை செய்யக்கூடிய சூழ்நிலை உனக்கு இல்லாமல் போனால், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லாமல் போனால், அதன் பிறகு உனக்கு எல்லாமே கஷ்டங்களாக மாறிவிடும் அல்லவா? இருக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்து விட்டு இல்லாத பொழுது அதற்காக தேடி அலைவது தவறு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சூழ்நிலைகளை எப்பொழுதும் ஒன்று போல பார்க்க வேண்டும். பணம் வந்தவுடன் வசதியாகவும், பணம் இல்லை என்றால் கஷ்டப்படுவது போல எல்லாம் நீ பார்க்கக்கூடாது. என்ன இருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய வசதி வாய்ப்புகளுக்கு மீறி செலவுகளை செய்வது என்பது நாளை நீயே உன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கையில் பணம் வெந்து விட்டால் அதிகமாக ஆடவும் கூடாது. கையில் இருந்து பணம் சென்று விட்டால் அதிகமாக வருத்தப்படவும் கூடாது. எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, சூழ்ச்சிகள் அளிக்க நினைக்கின்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல நிலைக்கு வருவாய். அன்று உன்னை இந்த வராகியானவள் எழுந்து நின்று ஆசீர்வதித்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ கொடுத்த வாக்குறுதிகளை உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார். நீ கொடுத்த வாக்கினை நம்பி அவர்கள் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அதை நீ செய்து கொடுத்து விடுவாய் என்று. ஆனால் இங்கே சிலர் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். வாக்குறுதிகளை கொடுப்பது போல கொடுத்துவிட்டு அதன் பிறகு அதனை செய்யாமல் விலகி சென்று விடுவது. என் தங்கமே, இப்படி ஒரு நாளும் நீ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது பாவத்திலும் மிக பெரிய பாவம். என் தங்கமே, ஒன்று வாக்குறுதிகளை கொடுக்கவே கூடாது. அதையும் மீறி கொடுத்து விட்டோம் என்றால் அதை எப்பொழுதுமே காப்பாற்ற வேண்டும். ஒரு நாளும் தான் செய்ய நினைக்கின்ற செயலிலிருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது. என் குழந்தையே, இன்று அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு ஒன்று வரத்தான் போகின்றது. எல்லாவற்றையும் உன் அம்மா உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். இனிமேலாவது அவசரப்படுவதை நிறுத்திவிட்டு, கஷ்ட காலங்களில் வாக்குறுதிகளை கொடுப்பதை நிறுத்திவிட்டு, என் குழந்தை, உன்னால் முடிந்ததை எதுவும் சொல்லாமலே நீ அவர்களுக்கு செய்து கொடு. இது ஒன்றே உன்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானது. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.